நாமத்துக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக நாம் தொடர்ந்து விசுவாச பட்டியலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நம் முன்னோர்கள் எப்படி ஜெயித்தார்கள் உலகத்தை, அவர்கள் ஜெயித்ததான் ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, கர்த்தர் மீது அசைக்க முடியாத விசுவாசம். நமக்கும் விசுவாசம் இருக்கிறது. சில நேரங்களில் நம்ம விசுவாசம் சோர்ந்து போகிறோம். நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போகிறோம். ஆனால் யாரெல்லாம் கர்த்தர் மீது அசைக்க முடியாத விசுவாசம் வைக்கிறார்களோ, கர்த்தரே எனக்கு தெய்வமாக கொண்டிருந்து கர்த்தரே நான் எனக்கு அடைக்கலமாக கொண்டிருக்கிற மனிதர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது கிடையாது. தொடர்ந்து பார்க்கிறோம். ஆபேல் தேவனுக்கு என்று அவன் விசுவாசத்து முதன்மையான காணிக்கை செலுத்தினான். ஆபிரகாம் விசுவாசித்தான். தனக்கு இருந்த ஒரே மகனை தேவனுக்காக கொடுக்க முன்வந்தான். அவனுக்கு தெரியும், என் தேவன் நிச்சயமா என் மகன் மரித்தாலும் மீண்டும் குழந்தை கொடுக்க வளைவுள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு விசுவாசிக்கிறான், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஒரு நாள். யோசேப்பு விசுவாசிக்கிறான், ஒரு நாள் நீங்கள் இஸ்ரவேலை விட்டு இந்த எகிப்தை விட்டு இஸ்ரவேலுக்கு போவீங்க, அப்பொழுது என் எலும்புதான் கொண்டு போங்க. ஹல்லேலூயா. நடக்க போறது எப்போ, ஆனா செய்கிற காரியங்கள் எப்போ. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு பிறகு நடக்க போகிறது, ஆனால் இவங்க இப்போது விசுவாசிக்கிறார்கள். அதுதான் விசுவாசம். இன்றைக்கு அல்ல, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இப்போது நாம் தீர்மானிக்க வேண்டும். என் தேவனை உயர்த்துவார், என் தேவனை ஆஸ்வதிப்பார், நிச்சயமா என்னை பல தேசங்களுக்கு கொண்டு போவார். ஒரு விசுவாசம் ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் வாழ்க்கை அதுதான். சின்ன வயசுல ஒரு விசுவாசம், கர்த்தரை உயர்த்துவார், என்னை கொண்டு போவார், அநேக தேசங்கள் கர்த்தரை கொண்டு போவார். அதே பிரகாரம் கர்த்தரை கொண்டு போகிறார். ஒன்றுமே கிடையாது நம்ம விசுவாசங்கள். அது ஒரு மன விருப்பம். முதலாவதாக நாம் மன விருப்பம் அடைய வேண்டும். தேவனுக்காக செய்ய வேண்டும், தேவனுக்காக நிற்க வேண்டும், ஒரு தலைவனா நிற்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கணும். சில பேர் நினைப்பாங்க, நம்ம தலைவனா இருந்தா நமக்கு தலைவலி, தலைவனா இருந்தா தலை வலிக்கதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். அதற்குதான் கர்த்தர் உன்னை மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதோ சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்க நான் அழைக்கப்படல, விசேஷமான வாழ்க்கை வாழணும். அதற்குதான் ஆண்டவர் உன்னை மேலே தெரிந்திருக்கிறார். சாதாரண மனிதர்கள் ஏதோ குடும்பத்தை நடத்துவார்கள், உழைப்பார்கள், தம் ஒரே வட்டத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார எப்படி போனா என்ன, என் வீட்டுக்கார யார் போனா என்ன, நான் பார்த்து விட்டுவார்கள். அது அல்ல வாழ்க்கை. பிறருக்காக எழுந்து நிற்க வேண்டும், அழிந்து போகிற மக்களுக்காக எழுந்து நிற்க வேண்டும், சபைக்காக நான் நிற்க வேண்டும். இதுதான் ஆசீர்வாதங்கள். தேவன் இப்படிப்பட்டதான மனிதனாக தெரிந்து கொள்கிறார். நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை ஆஸ்வதியும், என்ன ஆஸ்வதியும். எத்தனை வருஷம் தான் கேட்டு இருக்கீங்க. நீயும் நானும் ஏற்கனவே ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். எப்போ நீ ரட்சிக்கப்பட்டாயோ, எப்போ தேவன் உன்னை அழைத்தாரோ, எப்போ ஆண்டவர் முன் குறித்தாரோ, நீ அன்னைக்கு ஆஸ்வதிக்கப்பட்ட மகனாய் இருக்கிறார், மகளாய் இருக்கிறார். இனி நீயும் நானும் பிறருக்கு ஆஸ்வாதமாய் மாற வேண்டும். என்ன விசுவாசிக்கிறீங்க? நான் ஆஸ்வாதமாய் இருக்கிறேன், இனி நான் பிறருக்கு ஆஸ்வாதமாய் இருக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார், கர்த்தருக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசப்பட்டல பார்க்கிறோம், மோசேயை பார்க்கிறோம். அவன் ராஜா வீட்டு வளர்ப்பு மகனாய் இருந்தாலும் அவன் தூக்கி எரிந்து போகிறான். நான் ராஜா வீட்டு வளர்ப்பு மகனா, நான் ராஜாவுடைய மகனா இருப்பது எனக்கு தெரியுதல்ல, என் தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும், சர்வ வல்லமையுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும். அதுதான் எனக்கு கௌரவம் கூட, அதுதான் உண்மையும், அதுதான் ஒரு எனக்கு விசேஷ கிருபை. அதுதான் இன்னைக்கு நம்ம யாரா இருக்க நம்ம ஆசைப்படுறோம். நீங்க யாரா இருந்தாலும் முதலாவது நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிற என்பது முதன்மையாக தடுத்துக் கொள்ளுங்கள். விசேஷமா நீங்க தேவனுக்காக ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்காக சேனையா எழுப்பி நிற்கிறவர்கள், அந்த முதன்மையான அந்த இடத்துக்கு நீர் நான் வர வேண்டும். அந்த இடம் நமக்கு இருக்க வேண்டும். உலகத்திலும் உலகத்திற்குரிய அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் நம்ம அன்பு கொண்ட தேவனுடைய அன்பு நம்ம இடத்தில் இல்லை. உலகத்தை நேசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனா நம்முடைய அன்பு தேவன் மீது இருக்க வேண்டும். நம்முடைய பாசம், நம்முடைய நேசம் எல்லாம் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். பின்புதான் எல்லாமே. ஹல்லேலூயா. முதலாவது யாருக்கும் நமக்கு ஆண்டவர், அவன் தான் நமக்கு எல்லாம். அப்பதான் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் நமக்கு முதலாவது தேவன் நமக்கு முதன்மையானவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் தியானம் எடுத்துக்கொண்ட வேறு வசனம் எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 11:29.
விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். இவர்கள் எப்படி கடலை கடக்கிறார்கள்? கடலை இரண்டாய் பிளக்கிறார்கள். விசுவாசத்தினாலே கடலை பிளக்கிறார்கள். இயற்கை அவளுக்கு முன்பதாக இருக்கிறது. பின்பதாக எகிப்து சேனைகள் வருகிறது. கடைசி நேரம் மறிக்க வேண்டும். ஆண்டு சொல்றாரு, போலை நீட்டி என்று சொல்லும் போது மோசே விசுவாசிக்கிறான். அந்த கடல் இரண்டாக விளக்கப்படுகிறது. இவர்கள் சாதாரணமா தரையை கடக்குது போல கடந்து போகிறார்கள். எப்படி நடந்தது என்றால் விசுவாசம். தேவன் சொன்னா நிச்சயம் செய்ய வலியுள்ளவராக. விசுவாசம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. வேதத்துல பார்க்கிறோம், அந்த பெருமாள் உள்ள ஸ்ரீ வருகிறார். அவனுடைய விசுவாசம் ஒன்று இருக்கிறது. நான் ஆண்டு வேலைக்கு ஜோம் பண்ணா குணமாக இல்லை. அவளுக்கு விசுவாசம் ஒண்ணு, அவர் ஆடையை தொட்டால் போதும் நான் சுத்தமாகும். விசுவாசம் வித்தியாசமானது. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீ எதெல்லாம் விசுவாசிங்களோ அதான் நடக்கும். ஒருவேளை நீங்க சபைக்கு தினமும் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமா வந்துருவேன், அதான் எனக்கு ஆசீர்வாதம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க விசுவாசம். நான் தேவனுக்காக தைரியமாக தாராளமா கொடுப்பேன், அதனால கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாருன்னா அதுதான் உங்க விசுவாசம். நான் ஜெபிக்கிறதுனால கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாருன்னா அதுதான் உங்களுக்கு விசுவாசம். ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்வேன், அதனால் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பாருன்னா அதுதான் உங்க விசுவாசம். பல வகையில உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். எல்லா சூழலிலும் உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். அந்த பெரும்பாலான விசுவாசம் வித்தியாசமானது. அவரை பார்க்கணும் அவரை பேசணும்னு நினைக்கல. அவர் சர்வவல்லமுள்ள தேவன். ஆடை தொட்டா போதும் சுகமா. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வரணும் அவசியம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரே ஒரு அவருடைய விசுவாசம். கடவுள் வரணும், என் வீட்டுல வந்து ஜெபிக்கணும், நான் ஆண்டவர் கொடுக்கணும், அதனாலதான் குணமா இல்ல இல்ல. அவனுக்கு ஒரே ஒரு விசுவாசம், நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். நீங்க வீட்டுக்கே வர தேவையில்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதும், என்னுடைய வேலை டிரான்ஸ்ஃபர். ஆண்டு சொல்ற யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க சொல்லிட்டாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. அந்த பெரும்பாலும் சிறியப்பா சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நூற்றுக்காரர்கள் உங்களுடைய விசுவாசம் படியே உங்களுக்கு கால கடவுள் எல்லாம் ஆண்டு சொல்ற, நீ எப்படி விசுவாசிக்கிறோ அதுதான். ஹல்லேலூயா. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுதான். நீ எதெல்லாம் கர்த்தருக்கு செய்வார் நடத்துவார். எனக்கு ஒரு விசுவாசம், எப்போதெல்லாம் ஏழைக்கு செய்யணுமோ அப்போதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வளமுள்ளவராய் இருக்கிறார். எப்போதெல்லாம் ஒருபோதும் ஒரு நாள் வீணாய் போனதே கிடையாது. வாழ்க்கையில ஏழை கொடுத்ததும் ஊழியக்காரர் கொடுத்ததும் வீணாய் போனதே கிடையாது. கடந்த நாட்களில தாம்பரத்துக்கு வரும்போது நடந்து வந்திருந்தார். அவர் எங்க போகணும் அங்க கூப்பிட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் தான் பணம் கொடுத்தேன். பாருங்க, கர்த்தர் நமக்கு தேவையெல்லாம் சரி. எனக்கு தெரியும், நான் கொடுக்கும் போது யாரா இருந்தாலும் நிச்சயமே கர்த்தர் நம்ம கொடுக்க வரேன். ஒரு சொன்னாரு, கஷ்டப்பட்டு உள்ள வாங்க, ஒரு மெக்கானிக் எடுத்தான். அந்த மெக்கானிக் ஒரு வருவார், ரட்சிக்கப்படாத மனிதன் தான், இன்னும் சபைக்கு போவதில்லை, ரட்சிக்கப்படலை. அவருக்கு ஒரு விசுவாசம், எப்படியாவது ஐயாவுக்கு அந்த சேரோட தான் ஓடுவாரு. அந்த வர 10 ரூபா 10 ரூபா நோட்டு பழைய நோட்டா இருக்கும். அந்த நோட்டெல்லாம் சேர்த்து வைத்து மாதம் மாதம் கொடுப்பாங்க. அவருக்கு ஒரு விசுவாசம், அவர் ரட்சிக்கப்பாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு விசுவாசம், நான் கொடுக்கும் போது கடவுளை ஆசீர்வதிப்பாங்க. சமாதானம் கொடுத்துட்டு இங்க வரேன். அந்த மனிதன் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுவேன். அது விலையேற கட்டதா இருக்குது. அந்த ஆண்டு சொன்னது, அந்த விதவை 2 காசு போட்டான். அது கர்த்தருடைய பார்வையில விலையேற கட்டதா இருந்தது. அவர் எப்படி செய்யறார்? விசுவாசமாக. நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ உங்க வீட்டுக்கு பொருளை நீங்க விசுவாசமா இப்ப கேட்கணும் கொடுக்கும் போது நான் சொல்றேன், நீங்க 1 கொடுத்தீங்கன்னா கர்த்தர் 2 கொடுக்க வளையமுள்ளவராக.
விசுவாசமா கொடுக்கணும், கவலைப்பட்டு கொடுக்க கூடாது. ஐயோ எனக்கு கெடுத்தாங்களே, அவனுக்கு கொடுக்கணுமே இல்லை. என் தேவன் எனக்கு கொடுக்க வளமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் கட்டு கொடுத்தார். உங்களுக்கு 2 அங்கி இருந்தா ஒரு அங்கேயே கொடு. உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதெல்லாம் கொடுக்குது. அதான் கொடுக்க கொடுக்க உனக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வாழ்க்கையை தேவன் சொல்றது, ஒருவரும் தனக்கென்று வாழ்வதில்லை, தனக்கென்று பிழைப்பதில்லை, எல்லாம் பிறருக்காக தான். ஆண்டவர் இந்த பூமி எதற்காக உருவாக்கினார்? உன்னை எதற்காக உருவாக்கினார்? அவருக்கென்று உருவாக்கினார். தான் இஷ்டம் போல வாழ்றதுக்கல்ல, தான் விருப்பம் போல வாழ்றதுக்கல்ல. நமக்குன்னு ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீயும் நானும் வாழணும், ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வாழ்வுதான் நடக்கும். இன்னைக்கு வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல், வாழ்க்கை என்றால் அதுக்கு மீனிங் இல்லாமலே போயிடுச்சு. வாழணும் ஏதோ அதெல்லாம் வாழ்க்கையாங்க. கர்த்தருக்காக வாழ்க்கைதான் வாழ்க்கை. தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இங்க இஸ்ரவேல் மக்கள் எப்படி ஜெயித்தார்களா? விசுவாசிப்பார்கள், ஜெயிப்பார்கள். கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது நம்ம சுவாசத்தை பார்க்கிறோம். விசுவாசம் மிக மிக முக்கியமானது. நம்ம ஜீவனா இருக்கிறத பார்க்கிறோம், விசுவாசம் முக்கியம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசம் இல்லாமல் மரித்து போனவர்களாக இருக்கிறார்கள். மரித்து போனவர்கள் எத்தனை நாள் வைத்திருந்தாலும் என்ன பிரயோஜனம்? எம்பர்சிங் பண்ணியோ எம்ஃபார்ம் பண்ணி எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மரித்தவர்கள் மரித்திருக்காங்க. ஆனா நான் மருத்துவா இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில கத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இது வரைக்கும் நம்ம வாழ்க்கை விசுவாசம், விசுவாசத்தை நீங்க பாருங்க. விசுவாசத்தினால நீங்க வாழ பழகினா நீங்க எல்லா விதமான காரியத்திலும் விசுவாசத்துல ஜெயித்துக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையில விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கை முழுவதுமாகவே விசுவாசத்தை கற்றுக்கொடுக்க வாழ்க்கையுள்ளவராக இருக்கிறார். எங்க வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் ஓடுது. சில பேருக்கு நம்ம வாழ்க்கைய விசுவாசத்தால ஓடுது. வாழ்க்கையே விசுவாசத்தால ஓடுது. கர்த்தருடைய கிருபையால ஓடுது. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஒண்ணுதான், கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். தேவன் நம்மை நடத்த விட மாட்டார். அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ள விட மாட்டார். தேவைகள் இருக்கதான் செய்யும் நமக்கு. அது எப்படி நாம் பயப்படும் போது விசுவாசிக்கிறவன் பயப்பட மாட்டான். பயப்படணும், விசுவாசிக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில பயம் இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையில விசுவாசம் குறைந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்க. எதை கேட்டாலும் பயம் இல்லை. ஏதோ அங்க போகணுமே, இங்க போகணுமே, அவ்வளவு கட்டணுமே, இவ்வளவு கட்டணுமே. என் பிள்ளைக்கு பீஸ் போகணும், அவங்க எனக்கு தெரியும். கர்த்தர் நம்ம கொடுக்க வளையமுள்ளவனாக இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் யார் மூலமா நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அற்புதம் செய்வார், அதிசயங்கள் செய்வார். ஏன்னா இதுக்கு முன்பதாக நடத்தினவர் இதையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடந்த மாதம் நடத்தினவர் இந்த மாதமும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு அதிசயங்கள் செய்கிறவர் இந்த அதிசயம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அதுதான் விசுவாசம். ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்தாரு. தண்ணியை ரத்தமா மாற்றினார். மந்திரவாதிகளும் செய்தார்கள். மோசையும் செய்கிறார், மந்திரவாதி செய்கிறார்கள். ஆனா மோசை கோலிலிருந்து புறப்பட்ட சர்ப்பம் மந்திரவாதி செய்த எல்லா சர்ப்பத்தையும் விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா. உலகத்திற்கும் வல்லமை இருக்கிறது. ஆனா எல்லா வல்லமைக்கும் மேலாக நம்ம தேவனுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. மந்திரம், சூரியன், எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, யாருக்கா மந்திரம் வைக்கணும் சொல்லுங்க, வைக்கலாம். சூரியனுக்கு சொல்லலாம், வைக்கலாம். நம்ம கிட்ட புள்ளி சாத்தாதான் கிட்ட சொல்லுங்க. ஏதோ அவங்க குழம்பு ஓடுறாங்க. நமக்கு அதுக்கு பாட்டில் காத்து வளர உள்ளவராக இன்னைக்கும் எல்லாமே இருக்க சொல்லுவார். எல்லாமே சொல்லுவாங்க. தேவையில்லாத இன்னைக்கு என்ன பேசுறாரோ அதுதான் நமக்கு. நீதி நீதிதான், நியாயம் நியாயம்தான். உண்மைதான் என்னைக்கும் நமக்கு ஜீவன் கொடுக்கும். பொய் என்னைக்கும் நம்மளை வாழ விடாது. ஹல்லேலூயா. குறுக்கு வழி என்னைக்குமே நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. நேர் வழி மாத்திரமே நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு வேணா நேர் வழி சொற்பமான ஆஸ்வாதமா இருக்கலாம், குறைவான ஆஸ்வாதமா இருக்கலாம். ஆனா சொல்லுகிறேன், நேர் வழி மாத்திரமே நமக்கு நிரந்தரமானது. இந்த வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம் ஒரு விசுவாசம் என்னன்னா, இத்தனை 10 வாதைகளிலிருந்து ஆண்டவர் காப்பாத்தினாரு, எவ்வளோ அற்புதம் செய்தாரு, இதையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. சில பேர் விசுவாசித்தார்கள், சில பேர் விசுவாசிக்கவில்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடவே. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை
கைவிடுவதே கிடையாது. வேதத்துல பார்க்கிறோம், எப்போதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் தேவனை விட்டு தூரம் போகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் விழுந்து போவார்கள், சிறைப்பட்டு போவார்கள், பஞ்சத்தில் மாட்டிக்கொள்வார்கள், அவமானப்படுவார்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், தரித்திரங்கள், பஞ்சங்கள் ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில அதுதான். எப்போதெல்லாம் நாம் ஆண்டை விட்டு தூரம் போகிறோமோ, எப்போதெல்லாம் நாம் இஷ்டம் போல பேசிக் கொள்கிறோமோ, எப்போதெல்லாம் நம்முடைய எண்ணம் போல, நம்முடைய ஆசைகள் போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் சபைக்கும் எதுக்குமே கீழ்ப்படியாம தனக்கென்று காண்கிற வழியில ஓடிக்கொண்டிருக்கிறோமோ, அப்போதான் நான் சொல்லுகிறேன், நம் வாழ்க்கையில துன்பத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும், நஷ்டங்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எதை செய்தாலும் பிரதிபலன் உண்டு. ஏனென்றால் தேவன் நம்ம நேசிக்கிறதுனால இப்பவே நம்ம கணக்கெல்லாம் முடிச்சுறாரு. ஹல்லேலூயா. ஆவில கணக்கெல்லாம் கத்த மொத்தமா சேர்த்து வைப்பார். நீங்க நினைக்கலாம், அவன் எவ்வளோ தவறு செய்யறான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவனுக்கு மொத்தமா கடவுள் சேர்த்து வைப்பாரு. நம்ம ஆண்டவன் நம்ம நேசிக்கிறதுனால, தேவன் நம்மளை தெரிந்து கொள்றதுனால, தேவன் நம்மளை முன்குற்றதுனால, அவன் நம்ம பிள்ளையா நம்ம மாற்றினால, நம்ம செய்கிற அந்த பாவத்துக்கும் தக்கதாக பிரதிபலன் அப்பவே கற்றுக் கொடுக்கிறாங்க. உங்களால் நீங்க வேணா போயிட்டு பாருங்க, எப்பெல்லாம் தேவனை விட்டு நீங்க பின்வாங்குறீங்களோ அப்பெல்லாம் ஒரு இறக்கத்தை உங்களால் உணர முடியும், ஒரு தோல்வி உங்களால உணர முடியும், ஒரு கஷ்டங்களை உணராத உணர முடியும். ஏனென்றால் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். வேதத்துல எல்லாரையும் பார்க்கிறோம், கர்த்தர் எல்லாரையும் மன்னிக்கிறார். ஆனாலும் அவன் செய்த தக்கத்துக்கு பிரதிபலன் கொடுத்துதான் கர்த்தர் மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதும் பாவம் பண்ணான், ஆண்டவர் நேசித்தாரு. ஆனாலும் அவன் செய்த பாவத்துக்கு தக்கதாக அவன் பிரதிபலனை அவன் அனுபவித்தான். சாலமோன் நன்றாக இருந்தான், எல்லாத்தையும் அனுபவித்தான். கடைசியில் அவன் செய்த தக்கபலனாக பிள்ளைகள் அனுபவித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். இன்றைக்கு நாம் நல்லா இருக்கிறோம் என்றால் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபை என்னை மறந்து போகாதீர்கள். ஆனால் நீங்கள் இன்றைக்கு எப்படி வாழ்வீங்களோ, ஏழு தினத்திலும் அதுதான் பேசிக் கொண்டிருந்தேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் கூட, இன்னைக்கு உலக மனிதர்கள் சில பேர் நல்லா இருக்க காரணம் என்றால் அவர்கள் அல்ல, முன்னோர்கள் செய்த காலத்தின் நிமித்தமாக தான் அவர்கள் நல்லா இருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்கள் எப்படி செய்கிறார்களோ இதை பொறுத்துதான் அவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கை அமையும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையும். ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், தேவனுக்கு அஞ்சு வாழ வேண்டும். நாம் அஞ்சு வாழும் போது, பயப்படும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆஸ்வதிக்க வர்த்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்ச நாள் இல்லை, முழுவதுமாக. சில நேரத்துல நம்ம ஞானத்தை யூஸ் பண்றோம், திட்டம் போடுறோம். சில நேரத்தை விசுவாசிக்கிறோம், சில நேரத்தை திட்டம் போடுறோம். ஒண்ணுமே கிடையாது, திட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தாவே நீர் நடத்துவீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக முழுவதுமாக. அதான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். 99% கூட அவர் விருப்பப்படல, 100% அவர் இடத்துல முதன்மையாக அவர் வச்சு பழகிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை யாரால் தவிர்க்கவே முடியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் கடத்தில் தான் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்க, என் ஆசீர்வாதம் என் கரத்தில் இருக்கிறது, என் வாயின் வார்த்தைகள் இருக்கிறது. அருமை தம்பி சொன்னாங்க, வார்த்தை தான் உங்க வாழ்க்கை. ஆண்டவர் எப்படி உருவாக்கினார்? வார்த்தையால்தான். விசுவாசம், வார்த்தை விசுவாசமா அறிக்கையிடணும், விசுவாசமா அறிக்கையிடணும் என்று ஒரு சகோதரர் என்கிட்ட ஊழியம் செய்கிறேன். நான் இந்த அளவுக்கு அநேகம் பிசினஸ் பண்றாங்க. நான் சொல்றேன், குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது அந்த தாய் அந்த குழந்தைய சும்மா கூட வீட்டுல சண்டையில கூட அந்த குழந்தை யாரெல்லாம் அந்த குழந்தை பிறகு சொன்னா அந்த சாபம் அப்படியே அந்த குழந்தை எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த குடும்பத்துல யாரெல்லாம் கொடுக்கிறோம், எதெல்லாம் சொல்லணுமோ அந்த சாபமான வார்த்தைகள் அப்படியே படிக்கும். வார்த்தைகளை மாத்திரம் அழுது பேச வேண்டும். யாரை நம்ம சபிக்கவே கூடாது ஒருபோதும். ஒரு நாள் நிச்சயமா இதை பற்றி நம்ம உணர முடியும் என்று தேவனுடைய பிள்ளைகளாம் சொல்றாங்க. வாழ்க்கையில வார்த்தைகளை நாம் மறந்து பேச வேண்டும், பொறுமையாக வாழ வேண்டும். விசுவாசம் உங்களால எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையில அழகா பிள்ளைகள்
நீங்க தேவனுடைய ஊழியத்தை அழகாக செய்கிறீங்க. அதுக்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். டிரான்ஸ்லேஷன் பண்ணது ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கும் ஒரு புதிய அனுபவம் தான். நானும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் பழக்கம் இல்லை. அந்த சபையில போகும்போது அந்த பாஸ்டருடைய மகனே அழகா எஸ்ஐபிசி பைபிள் காலேஜ் படித்து உங்களுக்கு அனுபவம் உள்ள பிள்ளைகள். நான் சொன்னேன், தம்பி நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது அந்த பாஸ்டர் சொல்லிட்டாரு, நீங்க பேசுங்க நான் நினைக்காரு. சரி நம்ம பேசினா நான் சொல்ல டிரான்ஸ்லேஷன் என்ன பண்றது. அந்த பாஸ்டருடைய மகன் வந்து வெள்ளக்கால சட்டை போடல, அந்த ட்ரெஸ் போட்டதுனால அந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பாஸ்டர் ரொம்ப அவர் மைக்க பிடிச்சி பேசுறாருன்னா 1 hourல 3/4 மணி நேரம் விசுவாசம் திட்டிக் கொண்டேதான் இருப்பாங்க. பேருக்கு திட்டுவார். நீ இப்படி ஒவ்வொரு பேரட்டா பேசுவார். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த 50 மக்களும் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அமைதியெல்லாம் இருக்கிறாங்க. சபைக்கு கொண்டுதான் இருக்கிறாங்க. அந்த மனிதருக்கு அது ஒரு வைராக்கியம். கடவுள் அதுக்கும் ஒரு ஆத்துமாவை கற்று வைத்துதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஆடு மேய்க்கிறதுக்கும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், மாடு மேய்க்கவும் ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், பன்னி மேய்க்கவும் மேய்ப்பன் இருக்கிறான். மேய்ப்பன் எல்லாருக்கும் இருக்கிறாங்க. நம்ம எப்படி மாற்றுவோம்? ஹல்லேலூயா. வருகிற விசுவாசிகளை ஆடாக வளர்க்கிறோமா, மாடாக வளர்க்கிறோமா, பன்னியாக வளர்க்கிறோம் என்று மேய்ப்பனை போட்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கும் ஒரு புதிய அனுபவம் தான். எனக்கு ஒன்னே ஒன்றுதான், விசுவாசம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால ஏதோ ஒண்ணுதான், இந்த ஒண்ணு விசுவாசம். கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா. நினைச்ச சப்போஸ் அவர் சொல்றது கரெக்டா சொல்லலாம், இல்லையா நாமளே ஒரு செய்தியை கொடுத்துருக்கலாம், அவ்வளவுதானே. இது என்ன இருக்கிறது? போன அவர் பேசினாரு, ஆனா ரொம்ப ஸ்ட்ரகிள் பாஸ்டர் சொன்னாரு. அவர்கள் சொன்ன ரொம்ப சந்தோஷம். சில நேரத்துல அவருக்கு கொஞ்சம் தடங்கள் ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இருந்த அந்த ஆரம்பம் அழகாக முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை தந்தார். இன்னொரு முறை எனக்கு ஞாபகத்துக்கு ஒரு முறை ஆந்திராவுக்கு போகணும். அங்கே மக்களுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் இல்லையா, நம்ம இங்கிலீஷ் முழுவதுமாக வராது. அங்க போனே நான் சும்மா போன சின்ன வயசுல கார் ஓட்ட போன ஊழியக்காரர்களுக்கு அங்க போனா எனக்கு தெரியும், எங்க போனாலும் கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவாரு. நம்ம கூட வரவங்க பெட்ரோல் போடுவாங்க, டோல்கேட் போடுவாங்க, ஹோட்டல்ல சாப்பாடுலாம் வாங்கி தருவாங்க. நான் அங்க போடணும் ஒரு பெரிய சபை. பாஸ்டர் காலையிலே சண்டே காலையில கேட்டாரு, நீங்க எத்தனை பேர் சாப்பிடுறீங்க? நான் உற்சாக சொல்லிட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் பாஸ்டர் காலையில. உடனே அந்த பாஸ்டர் நீங்க தான் வாங்க போயிட்டேன். கூட வந்தவங்க பெட்ரோல் போட்டாங்க, எவ்வளவு செலவு போனாங்க. அவங்களுக்கு ஊழியங்க சாதாரண சிம்பிளா போனேன், வண்டி ஓட்ட தான் போனேன். எனக்கு தெரியும் சும்மா எங்கேயாவது ஒரு சின்ன கொஞ்ச நேரம் தான் கொடுப்பாங்க ஊழியத்துக்கு. ஆனா ஒரு சபைக்கு வந்து போனாங்க. அங்க போய் இங்கிலீஷ் நான் சொல்ல பார்த்தேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் தப்பா பேசுவோம். ஆனா நீங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ண எப்படியாவது பேசணும். அவருக்கும் தமிழ் தெரியாது, ஏதோ சொல்றீங்க. அநேக மக்களுக்கு ஆசோலமா இருந்தது. ஹல்லேலூயா. எப்படி நடக்குது என்றால் விசுவாசம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்ம உயர்த்த வழங்குகிறவராக இருக்கிறார். நாம் ஆரம்பம் தவறு செய்யாத மனிதர் யாருமே கிடையாது. சைக்கிள் ஒரு கத்துக்கும் போது விழுதுகள் தான் கத்துக்குவோம். வாழ்க்கையில் சில நேரம் நாம் விழுவோம். எழுந்து நின்று மீண்டுமாக ஓட நாம் ஆரம்பிக்க வேண்டும். மீண்டுமாக தேவனுக்காக எழுந்து இருக்க வேண்டும். விழுது பழகி கடைசியில தேவனுக்கு வரத்தில் கொடுக்க வழங்குள்ளவராக இருக்கிறார். நீங்க விழுந்து போனதை குறித்து கலங்காத்திருங்க. எவ்வளவு கூட நான் விழுந்து போகட்டா இருக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கையில் ஆஸ்வாதமா இல்லையே என்று கவலைப்படாதீங்க. எப்படியோ ஒரு சாதாரண ஒரு கல் மலை மேலிருந்து விழுந்து அடிபட்டு தண்ணீரை மூழ்கி ஒரு துணங்களாக மாறி எப்படி அழகாக மாறுகிறதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற வழங்குள்ளவராக இருக்கிறார். அந்த வாழ்க்கை அப்படிதான் மாறும். உடைக்கப்பட வேண்டும். பெரிய கல்லுந்து ஒரு சின்ன கல்லா உடைக்கப்படும். மேலிருந்து கீழே வரும், கீழே விழும், எல்லா கற்களும் இடிக்கும். தண்ணீர ரொம்ப பல வருஷம் இருக்கும், ஆறுல ஓடி வரும். கடைசியா பார்க்கும்போது எல்லோரும் விரும்பத்தக்கதாக ஒரு அழகான கூழாங்கலாய் எப்படி மாறுகிறோம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. சில பேர் கல்லாக அப்படியே இருந்துப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கல்லாகவே இருக்கிறது வாழ்க்கை அல்ல. பிரச்சனைகளை அனுபவித்தான் ஆக வேண்டும், போராட்டங்களை அனுபவித்தான் ஆக வேண்டும், நிந்தைகளை அனுபவித்தான் ஆக வேண்டும். நேரத்துக்கு ஒன்று சொன்னேன் ஒரு தம்பிக்கிட்ட, எப்போ நம்ம வீட்டுல நம்ம தண்டை சொல்றாங்களோ அப்பதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ முயற்சி எடுத்து ஒண்ணுமே நடக்கல சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போ உலகம் புறக்கணிக்கப்படுகிறதோ, சொந்த பந்தங்கள் புறக்கணிக்கப்படுகிறதோ, இவனால ஒன்றும் முடியாது என்று நம்ம தள்ளி விடுகிறார்களோ, அப்போது ஆண்டவர் நமக்கு கரத்தை கொடுத்து அவர் தூக்கி நிலைநிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்காக நாம் வாழ வேண்டும், வைராக்கியமாய் வாழ வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான்
பிழைப்பு எங்குமே கிடையாது. விசுவாசனால இருக்கிறது, நம்பிக்கையினால இருக்கிறது, வேத வசனம் இருக்கிறது. என்கிட்ட எவ்வளோ வசனம் சொன்னாரு. நான் சொன்ன ஒண்ணு, இவ்வளவு வசனம் சொல்லி நீ கைக்குன்னா என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. வேதம் முழுவதுமாக நான் மனப்பாடம் பண்ணாலும் புரிஞ்சல, மனப்பாடம் பண்ணனாலும் புரிஞ்சல. அதனால ஒண்ணு இல்ல, ஒரே வசனம் தான், நீ கை கொள்ளும் போது அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். வேத வசனங்களை கை கொள்ளும் போது அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். இதை மனப்பாடம் செய்வதனால நம்மளுக்கு ஆஸ்வாதம் அல்ல, இந்த வேத வசனத்தின் படி நடக்க வேண்டும், வேத வசனப்படி வாழ வேண்டும், வேத வசனங்களை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு தான் கொடுத்தார், எனக்கு தான் செய்தார் என்று ஒரு வசனங்களை நீங்க விசுவாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான வசனத்தை வச்சுங்க, அந்த வசனத்தை வச்சே வாழ்க்கையை ஓட்டிடுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கான ஃபேவரட்டான வசனம் எடுத்து உங்களுக்குலாம் இருக்கு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு வசனம் போதும். அந்த ஃபேவரட்டான வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. எல்லா வசனமும் நமக்கு ஆசீர்வாதம். ஆனா உனக்குன்னு ஒரு வசனத்தை கத்தர் கொடுத்திருப்பாரு, உனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பாரு. எங்க தாயார் எங்க குடும்பத்துக்கு எல்லாருக்காக ஜெபிக்கும் போது ஒரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வசனம், எப்போதெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அந்த வசனத்தை வைத்து, எனக்கு ஒரு வசனம், என் மகளுக்கு ஒரு வசனம், எங்க மனைவிக்கு ஒரு வசனம், என் சகோதரனுக்கு ஒரு வசனம், என் சகோதரிக்கு, என் சகோதரி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு வசனம். அந்த வசனத்தின்படி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த வசனம் என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதன்படி ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி அவர் வளமுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கும், ஒரு வசனம் போதும். அந்த வசனத்தையே பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர், ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறீர், ஆண்டவரே சொல்ல 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 உங்க வாழ்க்கையில ஆண்டவர் படிப்படியாக படிப்படியாக உங்களை உயர்த்தார் வளமுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஆதாரம் கிடைச்சா போதும், நல்ல வேலை கிடைச்சா போதும் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு விசுவாசமே இல்லை. அது எல்லாருக்கும் கிடைக்குது, சாப்பாடு எல்லாருக்கும் கிடைக்குது. ரோட்ல போய் பாருங்க, ஒருபோதும் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. நம்மளுடைய பல மடங்கு ஆகாயத்து பறவைகள் இருக்கிறது. நிருபம் சொல்லுது, அதை போஷிக்கிறவர் உண்மை மேனையும் போஷிப்பது சாதாரண விஷயம். மனிதர்கள் கொஞ்சம் தான், ஆனா காட்டுல வாழ மிருகத்திற்கும் கடல்ல வாழ மிருகத்திற்கும் வானத்துல பார்க்கிறது வீட்டுல வாழ்ந்த மிருகத்துக்கும் எல்லா மிருகத்துக்கும் கத்தல் பூசிக்கிற வளமுள்ள தேவனாயிருக்கிறார். இதுவுமே பட்னியா இருந்து சாகிறது கிடையாது. ஏன் பட்னியா சாகிறது செய்யறது? பொறுப்பெடுத்து பட்னியா இருக்கும். எல்லாமே இருந்தாலும் சோம்பேறியா இருக்கும். சோம்பேறி இருந்து பட்னியா இருந்து சார்ந்தா அதுக்கு கடவுளா பொறுப்பு. எல்லாம் செஞ்சா எல்லாம் நடக்கும். சிலது சோம்பேறியா இருந்து சாக்கு போக சொல்லி கிடைக்கல சொல்லி பட்னியா இருந்து சார்னா கடவுள் பொறுப்பு. கடவுள் யாரையும் பட்டினை விடவே மாட்டாரு. காகத்தை போஷிக்கிறவர், உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மிருகங்களை போஷிக்கிறவர், பறவைகளை போஷிக்கிறவர், உன்னை நினைப்பது என்னையும் போஷிப்பது அவருக்கு சாதாரண விஷயம். ஹல்லேலூயா. பணத்தை கொடுப்பது போஷிப்பதெல்லாம் சாதாரண விஷயம். நமக்கு அதை பார்க்கிறோம் மேன்மையான ஆசீர்வாதங்கள் வேண்டும். நமக்கு தேவையானது தேவனுக்காக எழும்ப வேண்டும், தேசத்தை கலக்க வேண்டும், தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டும். அதற்காக தான் நீயும் நான் ஆண்டவரை தேடி வருகிறோம். உலக ஆசைக்காக அல்ல, உலக அதான் தானா வரும். வேறு சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்படியே நீதியை தேடுங்கள், அப்போது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் நீ கேட்கவே தேவையில்லை. கர்த்தர் கொடுக்க வளமுள்ளவராக இருக்கிறார். நம்மளை உருவாக்கி நமக்கு தெரியாதா? நம்மளை நடக்கவே இருந்திருந்தால் நம்மளை அறிந்திருக்கிறார். உன்னையும் என்னையும் கர்த்தரே நடத்துவான். அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. தேவனுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், நம்ம சந்ததி என்ன செய்ய வேண்டும். அநேக சந்ததிகள் தேவனை விட்டு வலுவிலகி போய் கொண்டிருக்கிறார்கள். இது தெரிந்து அநேக பேர் தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு இல்லை, பிள்ளைகள் உங்களுக்கு இல்லை, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. சொல்லுவேன், ஊழியர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்தால் மாற்றமே சமாதானமாக இருக்கிறது. நீங்க வேலை செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க, ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்காக வாழ்க்கை ஒரு நாளாவது ஹல்லேலூயா உலகம் பிரகடிச்சோம். கொடுங்க, கர்த்தருடைய அன்பை சொல்லுங்க. அதுதான் ஊழியம். நீங்க செய்ய 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். எடுத்து அவர்களை விசாரிக்கானபடி அவங்க கவலை எல்லாம் மீது வைத்து விடுங்கள். இந்த பிறருடைய கவலையை உங்க கவலையா மாற்றும் போது உங்க கவலையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த கவலைய நம்ம கவலையா மாற்றணும். ஐயோ அவங்க உடம்பு சரியில்லையே, கஷ்டப்படுறாங்களே, என்ன செய்வாங்க நினைச்சு பாருங்க. உங்களுக்கு தேவன் இறங்க வளமுள்ளவராக இருக்கிறார். வியாதிகள் இருக்கிறாங்களே, கேன்சர் இருக்கிறாங்களே,
இப்படி ப்ராப்ளமா இருக்கும், எப்படி கவலைப்படுவாங்க, எப்படி என்ன நடத்துவாங்க, என்ன செய்வாங்க நினைச்சு பாருங்க. உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உள்ளவரா இருக்கிறார். ஆகவே நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தின்படி வாழ வேண்டும். இந்த வேதத்துல இந்த அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டு வேத வசனத்தை புஸ்தகத்தை சுருக்கி எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒன்றே மட்டும்தான், விசுவாசம் செய்கிறார்கள். நீயும் நான் ஜெயிக்கிறனா ஒன்னே ஒன்றுதான், விசுவாசம் மாத்திரம்தான். அந்த விசுவாசம் வளர்றதுக்கு ஜெபம் முக்கியமானதா இருக்கிறது, உபவாசம் முக்கியமானதா இருக்கிறது, இதெல்லாம் சில காரியங்கள் இருக்கிறது. வேத வசனங்கள் முக்கியமானது இருக்கிறது, சபைக்கு ஒழுங்குகள் முக்கியமானதா இருக்கிறது, விசேஷமாக கீழ்ப்படுதல் மிக மிக முக்கியமா இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துதான் ஆசிரியப்பார். சும்மா ஆண்டவர் ஆசிரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை சில நேரத்தில் நாமளே ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். நாமளே பேசி தேவையில்லாத நேரத்தில் செலவு பண்ணி அவர் பற்றி உங்களை பற்றி பேசி குறை சொல்லி இழந்து போகிறோம். நீ சும்மா இருந்தாலே கர்த்தர் ஆசிரியர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் நீ சும்மா இருந்ததுக்காக யுத்தம் பண்ணுவ. நீ சும்மாதான் சொல்லிக்கிறார் ஆண்டவர். நீ ஒண்ணும் பேசாத, நீ ஒண்ணுமே செய்யாத, திட்டம் பிடிக்காத. உனக்காக நான் இறங்கி வாதாடுவேன், உனக்காக உன் துணையா நான் இருப்பேன், உன் பக்கத்துல நிற்பேன், உனக்காக நான் நிற்பேன். ஆண்டவர் உங்களுக்காக நிற்பதும், உங்க பக்கத்துல நிற்பதும், உங்களுக்காக ஜெயித்து தருவதும் அநேக மக்கள் கண்டு உணர்வார்கள். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் கர்த்தர் என் கூட இருக்கிறாங்க, எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம்னா இருக்குது, ஆனா இது அநேக பேர் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சொந்தமான சொல்லணும், அவரோடு கர்த்தர் இருக்கிறார். அங்க இதெல்லாம் செஞ்ச வாய்க்கிறது. இந்த அம்மாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம பொறுமையாக இருக்கிறார். வாழ்க்கையை நாம் வளர்க்கிற ஆரம்பம். ஆகவே நாம் வேத வசனப்படி வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசி செய்கிறோமோ அதை கர்த்தர் கொடுப்பார். நீங்க எதை செய்யறாலும் விசுவாசமா கொடுக்கணும், எதை பண்ணாலும் விசுவாசமா செய்யணும். விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகக்கடத்தோடு அப்படி வாசிங்க. அவங்கள் செங்கடலை இரண்டாக பிளந்து போனார்கள். அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எல்லாம் விழுந்தது. எத்தனை ஆண்டுகள் தடையா இருந்தாலும் ஆண்கள் உடைத்து போட வளம் உள்ளவராக. எத்தனை ஆண்டுகள் தடையா இருக்கும். அந்த எரிகோ மதில் சுவரே எவ்வளவு பெரிய சுவரா, நம்ம சபையோட பெருசு அகலம், இவ்வளவு பெரிய அகலத்துடைய மதில் சுவரே. என்னதான் இப்ப இருக்க பிரேக்கர் வந்திருக்குது, அணுகுண்டு வந்திருக்குது, அதான் போட்டு அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை. தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அணுகுண்ட பார்க்கணும், பிரேக்கர் மிஷினை பார்க்கணும். விசுவாசம் பெரியது, விசுவாசம் பெரியது. ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நம்ம நாட்டுல அயல் நாட்டுல விசுவாசம் கடுகள் விசுவாசம் வந்தா மலையை பார்த்து வீட்டுல ஒரு மகன் சொன்னா, விசுவாசமா இருந்தா அந்த மலை இப்படி இருக்குது, இது பேர்ல போகுமா? நம்ம சொன்ன விசுவாசம் தான் நடக்கும். விசுவாசம் இந்த மலை இங்க இருக்காது. நாட்கள் மாறினா தான் கவர்மெண்ட் ஒரு டெண்டர் போட்டாலும் அந்த மலையில ஏகப்பட்ட ஜல்லி கற்கள் இருந்தா எல்லாத்தையும் மலையை விடுறாங்க. விசுவாசம் எதை சொன்னீங்களா நடக்கும். ஹல்லேலூயா. அதையும் பெயர்க்கத்தக்கதா கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்துக்கு ஈக்குவலா எந்த ஒரு வல்லமை கிடையாது. உங்க வாழ்க்கையில விசுவாசம் பெருனா நீங்க தான் பெருக போடணும். அவங்க வந்து சொல்லணும், இவங்க வந்து சொல்லணும் இல்ல. உங்களுக்கு விசுவாசம் இருந்தா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. விசுவாசத்தை பெருக பண்ணி ஆண்டவருக்கு கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் விசுவாசம் குறைந்திருக்கிறப்பா, என் வாழ்க்கையில விசுவாசம் வேணும். விசுவாசம் நம்பிக்கை உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும். சாத்தாக்கு மிஸ்ஸாக்கலாம் அசைக்க முடியாத விசுவாசம். போனாலும் போகட்டும், நாம துணிந்து வர வேண்டும். தேவனுக்காக துணிந்து வர வேண்டும். துணிந்து வந்து ஒருபோதும் கெட்டு போனது கிடையாது. பயந்து பயந்து பண்ணவங்க ஆத்துல ஒரு காலை சேர்த்துல ஒரு காலை உண்டா போனாங்க. தேவனுக்காக நீங்க துணிந்து நிற்கும் போது தேவன் என் குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். நான் தேவனுக்காக நிற்பேன், என் தேவனுக்காக நான் வைராக்கியம் நிற்பேன். உண்மைதான். கர்த்தருக்காக காரியங்களை நாம் உண்மையா இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் என்று எரிகோம் உடைக்கப்படும். எத்தனை விசுவாசிங்க எரிகோம் உடைக்கப்படும். தான் சொல்லி எரிகோம் உடைக்கப்படும். வாழ்க்கையில என்ன தடை இருக்குது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தடையா நினைக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் நாள் எது முடியல நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், நம்மளால முடியல, கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மனிதர்களுடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம்
இவ்வளவு பெரிய ஆள் அவனால நம்ம உலகிட்டு பார்க்க முடியலையே, என் தேவன் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். தேவனால் எல்லாம் முடியும். மனிதனை மாற்ற முடியும், மனித குணங்களை மாற்ற முடியும். கல்லான இதயங்களை கத்த சதையான இதயம் மாற்றுவார். எவ்வளவு பெரிய வழிகட்டணை கஞ்சனா இருந்தாலும் கர்த்தர் பேசினாலும் நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவனே ஆச்சரியப்படும், நானா மாறிட்டேன், ஆனா எனக்கு கர்த்தர் செய்கிற வல்லமை உண்டு. பேதைகளை கர்த்தர் ஞானியாக்குவார். ஒன்றுமே தரித்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். ஒன்றுமே தெரியாமல் இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். இதெல்லாம் எப்படி நடக்கணும்? விசுவாசனாலதான். கர்த்தரே செய்வார், கர்த்தரே நடத்துவார், கர்த்தரே ஆசீர்வதிப்பார். எரிகோவை நினைச்சு கொள்ளுங்க. எப்போதெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, முடியாதா இருக்குதோ, தடைகளா இருக்குதோ, தடைகள் வரும்போதெல்லாம் சொல்லுங்க, எரிகோ தடையை நீக்கி போட்டவர் ஆண்டவர் என் தடையை நீக்கி போட வல்லமுள்ளவராயிருக்கிறார். அதுக்கு நீங்களா தடையா இருக்கக்கூடாது. நீங்களா சில பேர் நீங்களே தடையா இருக்கீங்க. தடை ஒண்ணுமே இருக்காது, நீங்களாவே தடையா இருக்கீங்க. உங்க சிந்தனை தான் தடையாகும், உங்க என்னதான் தடையாகும். சில பேர் 40 வயசானாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தடைலாம் இல்லை, அவங்களே ஒரு தடையா வச்சிருப்பாங்க. அவங்களே சில காரியங்களை தடையாக வச்சிருப்பாங்க. அதே திருசம் நினைச்சிருப்பாங்க. என்னதான் பொண்ணு பார்த்தாலும், உலகத்தை பார்க்காத பொண்ணு பார்த்தாலும் இல்லை ஃபர்ஸ்ட் சரியில்லை, நீங்கதான் போறது, நீங்கதான் வர்றது. வாழ்க்கையில் மனசுகள் சில பேர் அவங்க தடையா இருப்பாங்க. அந்த தடையை நீக்கி போடுங்க. உலகப்புறமா தடை வந்தா கர்த்தர் நிச்சயமா தடையை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தடை இருக்கதான் செய்யும். பாவங்கள் எல்லாம் ஒரு தடையா இருக்கும். அதை நம்ம முதலாவது நான் தடையை நீக்கிப்போம். ஆண்டவரே, நீ ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருந்தா அதை மாற்றுகிறான். என் குடும்பத்துக்கு நான் தடையா இருந்தா மாற்றுகிறாங்க. இந்த யோனா போன படகு உங்களுக்கு தக்கதாக மாறினது. அவன் தான் தடையா இருந்தான். அந்த கப்பல் போகாதபடிக்கு, போய் கரை சேராதபடிக்கு யோனா தான் தடையா இருந்தான். அவன் வாழ்க்கையை மாற்றி கொண்ட. ஆண்டவரே, நான் தான் தடையா இருக்கிறேன், என்னை தூக்கி எல்லாம் சொல்றீங்க, என்னை தூக்கி நீ கடலை போடுங்க, கடல் அமைதியாகும், நீங்க போய் கரையை சேர்றீங்க. அவன் உணர்ந்தான், நான் தான் தடை. அவன் அமைதியா இருக்கல, எப்படியோ நீங்க போங்க, நான் மேல தப்ப மறைக்கல. அவன் தப்பை உணர்ந்து கொள்ளுகிறான். நான் சொல்லுகிறேன், அந்த எவ்வளவு பெரிய ஆளுநர் அவரை தப்ப உணரணும். அந்த தப்பு செய்யணும்னு கர்த்தருக்கு போய் சொல்லணும். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சேன் சொல்லணும். மனதால சொல்லணும். கர்த்தருக்கு தெரியும். நீங்க மறைச்சனா வரலாம், மனதாவ போயிடுவாரு. நீங்க சொல்ற வரைக்கும் அவர் பொறுமையா இருப்பாரு. ஆண்டவரே, நான் செய்த தவறுகள்லாம் கர்த்தருக்கு சொல்லும் போது, தடையெல்லாம் நீக்கி போடும் போது, முதலாவது நீங்களே இருக்கிற தடையை கர்த்தர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். உங்க எண்ணங்கள், உங்க சிந்தனைகள், உங்க செயல்கள் எல்லாம் தடையா இருக்கும். முதலாவதாக உங்க தடையை நீங்க நீக்கி போடுங்க. உலகம் தருகிற தடைகள், பிசாசானம் தருகிற தடைகளை கர்த்தர் நீக்கி போட வல்லவராயிருக்கிறார். இனி உங்களை எந்த ஒரு காரியம் தடை செய்ய முடியாது. எரிகோ தடையை நீக்கி போட்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடையை நீக்கி போட வல்லமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்க சந்ததியை ஆஸ்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார்.